இன்றைக்கி உங்களுக்காக குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் வலிமை தரக்கூடிய ஒரு ரெசிபியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காவை இந்த மாதிரி சின்னதாக தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரு பல் பூண்டை பெரிய பல்லாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக புதினா தலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துட்டு 4 மிளகு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ரெசிபி 2 பேருக்கு சரியாக வரும். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம். விசில் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 3 விசில் விட்டால் போதும். இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இதனுடைய நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருக்குமே எலும்புகள் வலிமையாகும், இரத்த சோகையை கட்டுப்படுத்தும், இன்னும் பல நன்மைகள் இருக்குது இதில். அடுத்தது நம்ம விசில் தம் அடங்கின பிறகு மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்திருக்கு, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட எல்லா பொருட்களுடைய சாரும் இறங்கி பக்குவமாக நல்ல வாசமனத்தோட அருமையாக இருக்குது. பெரியவங்களுக்கு சர்க்கரையுடைய அளவை குறைச்சி சீராக்கி வைக்குது. இன்னும் வயிற்று புண்ணை இந்த சார் போக்குது. இந்த மாதிரி நன்மைகளை பல இதை சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஜீரகத்தை சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு இஞ்சி, ஒரு பூண்டு, கொஞ்சமாக பச்சை மிளகா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து வதக்கி விடுங்க. அது பொரியட்டும், நல்லா பொரியட்டும். இந்த இடத்துல நீங்கள் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு சின்ன துண்டு கேரட்டை கட் பண்ணி பொடிசாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்சுருக்கிற அந்த முருங்கைக்காய், கொத்தமல்லி, புதினா சாரை இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் எந்த கண்ட்ரி, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. புதுசாக பார்க்கக்கூடியங்க கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நான் முருங்கைக்காவை சின்ன துண்டாக போட்டனால நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அப்படியே மெண்டு அப்படியே துப்பிடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முருங்கைக்காவை மெண்டு சாப்பிட்றனால அந்த முருங்கைக்காவுடைய பலன் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி பக்குவத்தில் யாராருக்கு செஞ்சு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இது அளவுகளோட நீங்களும் இந்த முருங்கைக்காய் சூப்பை நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும், அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, தேங்க்யூ.